அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம். பரிசுத்த தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவை இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 39 சங்கீதம் 12 வாசிப்போம். சங்கீதம் 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லோரை போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அப்ப ஜெபத்தை, அதாவது ஆண்டவர் கேட்கிறா என்பதை நீங்க என்ன உறுதி எடுக்கணும். உங்க ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டாலே நம்ம ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா அப்படின்னு நிச்சயமாக உங்க ஜெபம் கேட்கப்படும். முதல்ல உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறா என்பது உங்களுடைய நம்பிக்கை வரணும். ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோடு என்னோட கேட்பினா அதை இவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்ப உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு ஒரு வேலுசன் வச்சிருக்காரு. அதனால நீங்க என் ஜெபத்துக்கு எந்த வேலுசன் அவங்க மாதிரி ஜெபம் பண்ண முடியல, இவங்க மாதிரி ஜெபம் பண்ண முடியல, அவங்க அப்படி ஜெபம் பண்றாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அப்படி ஒருவனும் சொல்லாதீங்க. நீங்க ஏசாப்பா எனக்கு உதவி செய்யுமான்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம், ஏசாப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வா. நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம் அந்த ஜெபத்துல இயேசு இருக்கணும். ஆமா, இயேசுன்ற நாமம் இதுல இருந்தா தான் அதுக்கு அற்புதம். இல்லைன்னா அதுக்கு அந்த ஜெபத்துக்கு வெளிச்சம் கிடையாது. அந்த உங்க ஜெபத்துல என்ன இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும், இயேசு கிறிஸ்து நாமம் இருக்கணும். 2வது காரியம் சொல்லி என் கூப்பிடுதலுக்கு என்ன பண்ண செவி கொடும். அப்ப செவி கொடுக்கிற ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரிய தேவனுங்க. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால படைத்தவர். 7 கண்களை உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய வல்லமை. 24 மூப்பரும் தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில கூட ஆண்டவர் என்ன பண்றாருங்க, சோதரர் என்ன பண்ணாரு, நம்முடைய சத்தத்துக்கு என்ன பண்ணாருங்க, அவர் செவி கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க பேசுறத அவங்க வேலை செய்யற இடத்துல சில பேர் கேட்காம இருக்கலாம். சில பேர் உங்களுடைய பேச்சு என்ன பண்ண அசட்டை பண்ணிருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைங்க என்ன பண்ண அசட்டை பண்ணிருக்கலாம். ஒருவேளை உங்க மனைவி என்ன அசட்டை பண்ண, உங்க கணவன் அசட்டை பண்ணிருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்தின் ரத்த பந்தங்கள் உங்களை அசட்டை பண்ணிருக்கலாம். யார் உங்களை அசட்டை பண்ண, ஒரு அதிகாரி உங்களை அசட்டை பண்ணிக்கலாம். அதை குறித்து கலங்காதீங்க. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அப்ப என்ன பண்ணாரு, நம்ம தான் என்ன பண்றோம், ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கறது இல்லை. டக்கு டக்குன்னு என்ன பண்றோம், வேலைக்கு அவசரம் போடுறோம், செவி கொடுக்கறது இல்லை. ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. செவிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பேசுறான் செவி கொடுத்து நம்ம கேட்கறது இல்லை. யாரும் சொல்ற செவி கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய செவியை தேவனுடைய வார்த்தையை பேசுறது நம்ம என்ன பண்ணணும், காதை நம்ம திறந்து வச்சு கர்த்தருடைய வார்த்தைனால நம்ம கேட்கணும். எதையோ உலகத்தை நம்ம எதையோ கேட்கிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தை. இந்த இடத்துல சொல்லப்படுறது, என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற. 3வது காரியம், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதீங்கப்பா. ஆமே, சோதரம். சில மௌனங்கள் ஏன் ஆண்டவர் சில தாமதிக்கிறார்னா, ஆண்டவர் பெஸ்டா தரப்புறான்னு அர்த்தம். ஒருவேளை என் ஜெபத்துக்கு இன்னும் ஆண்டவரே என் கண்ணீருக்கு இன்னும் பதில் தராம இருக்கீங்களா ஆண்டவரே, சோத்திரம். சில தாமதப்படுத்துறாருன்னா அதை என்ன பண்ண, அது சீக்கிரத்துல என்ன பண்ணும், அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு நீடி நாட்களாக நீ ஜெபித்து கொண்ட காரியம் இருந்தாலும், ஒரு ஊழியர்காக கூட பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பைக்குக்கு என்ன பண்ணாரு, ஸ்தோத்திரம், 4 வருடங்களாக என்ன பண்ணாரு, அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தாமதமானது. அந்த பைக்கு போகும்போது என்ன பண்ணும், 100 தடவை என்ன பண்ணும், ஆஃப் ஆயிரும். ஆனால் ஒரு முழங்கால் போட்டு என்ன பண்ணுவாருங்க, ஜெபம் பண்ணுவார். ஏசப்பா எனக்கு ஒரு பைக்கை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு பைக்கை, சில தாமதமானது பெஸ்டானது தேவன் தந்தார். அப்ப அவருக்கு செய்த மாத்திரம் உங்களுக்கும் நிச்சயமாக தேவன் எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தாயை தகப்பனே, உங்களுடைய கண்ணீருக்கு வெளிச்சம் உண்டு. உங்களுடைய கண்ணீரை தேவன் துருத்தில வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க கண்ணீரை சில பேர் அசட்டை பண்ணியிருக்கலாம்.
உங்களை என்ன பண்ணுவாங்க, சில பேர் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். அப்படி இல்லை, உங்க கண்ணீர் தாமதமாகனா நீங்க என்ன பண்ண, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா கண்ணீருக்கு பதில் தருகிறவர். உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். அதனால கர்த்தருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுக்குறீங்க, ஜெபத்தை கேட்குறீங்க. ஆண்டவரே எங்களுக்கு தாமதமா இருந்தாலும் ஆண்டவரே பெஸ்டா எங்களுக்கு தரப்போறீங்க. கேட்பது நினைப்பதற்கும் அதிகமா எங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.